இங்க அருந்ததின்ற பொண்ணு காலங்காத்தால எழுந்த உடனே யாருக்கோ பால் பாயாசம் செஞ்சுட்டு இருக்கா. அவங்க புருஷங்காரன் வந்து கேட்டா கூட யாருக்குன்னு சொல்லாம சமாளிச்சிடறா. அவங்க பையனுக்கு மட்டும் ஒரு டம்ளர் ஊத்தி கொடுத்துட்டு கிளம்பிடுறா. அவங்க பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போற வழியில அந்த பையன் கிட்ட நான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த பாயாசம் எடுத்துட்டு போறேன்னு சொல்றா. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு அபார்ட்மெண்ட்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை பாக்குறவங்களுக்கு சூப்பர்வைசரா இருக்கும். இந்த பால் பாயாசம் எடுத்துட்டு ஒரு பிளாட்டுக்கு போற. அங்க டைசின்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அந்த பால் பாயாசம் கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணும் எனக்கு ஏதோ கிஃப்ட் கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இவ கிஃப்ட் அப்புறமா தரேன்னு சொல்றா. சரி இரு, ரெண்டு பேரும் சேர்ந்து பால் பாயசம் குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே பால் பாயசம் குடிச்சிட்டு இருக்கும்போது உடனே அந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ணிடுறா. அப்படியே வீட்டுக்கு போனா அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒன்னா இருக்கா. ஆனா அவளுக்கு அதெல்லாம் பெரிய சந்தோஷமா தெரியல. அந்த பொண்ணு பண்ண கிஸ் தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கா. டெய்ஸி இந்த பொண்ணு பாக்கிறதுக்கு வீட்டுக்கே வந்துடுறா. அப்படியே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் மீட் பண்ணிட்டு கிளம்பிடுறா. இப்ப பிளாட்ல அந்த பொண்ணு வேணுன்ட்டு ஏதாச்சும் ஃபுட் ஆர்டர் பண்ணுவா. அந்த ஃபுட்டை இந்த பொண்ணு எடுத்துன்னு வந்து கொடுக்குற மாதிரி அடிக்கடி ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த டெய்ஸி ஒரு நாள் என் கூட ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கால் பண்ணி பெர்மிஷன் கேக்குறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே அவ கூட நைட் ஸ்டே பண்றா. நைட் ஃபுல்லா இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப பிளாட்ல இருக்கிற அருந்ததியை பார்த்துட்டு அவங்க அம்மா இது யாருன்னு சொல்லிட்டு டெய்ஸி கேக்குறாங்க. இவங்க இந்த பிளாட்ல வேலை செய்யற வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா.